ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு புதுசான ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் சீரீஸ் ட்ராமா தான். இந்த ட்ராமா நேம் வந்து டேர் டு லவ் மீ. ஸோ இந்த சீரீஸ் பார்க்கவே ரொம்ப காமெடியாக, ஃபன்னாக, ஜாலியாக, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இது ஒரு நியூவாகவும் இருக்குது. இதோடைய ஒன்லைன் எப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரே லவ் பண்ணுறான். ஸோ அதாவது லவ் பண்ணுறாங்க சொல்லப்போனால், அதாவது டீச்சர் தான் வந்து ஸ்டூடெண்ட் லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரீஸ். ஓகே, நம்ம இப்போ இந்த சீரீஸ்குள்ளே போயிடலாமா? அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ இவளோட நேம் தான் வந்து கிம் ஹோங்டோ. இவ செம்ம காமெடியாக பண்ணியிருப்பா. சீரியஸாக ரொம்ப சிரிப்பு வரும். இந்த இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்தே செம்ம சிரிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இவ தான் சொல்லிட்டு இருக்கா, யுவன் புக் சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உண்மையாக நீ என்ன நினைக்கிறன்றது எனக்கு கரெக்டாக தெரியாது. ஆனால் எனக்கு வந்து நான் வந்து உன்னை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணேன். இவன் தான் நம்மளுடைய ஹீரோ. ஸோ இவனுடைய பேர் தான் யுவன் புக். இவன் நம்மளே போக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம ஷார்ட்டா. நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஆன்சர் பண்ணா. நம்ம கிம்மும் இல்லை, என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, நீ நல்லா யோசிச்சு பார்த்தா அதுக்கப்புறமா நீ ஆன்சர் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி இவளும் கெஞ்சி கேட்கா. அவன் இல்லை, நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவனும் சொல்ல. அப்புறம் கிம்மும், உண்மையாவா நீ நல்லா தானே இருக்கா அப்படின்னு கேட்கா. அவனும் இல்லை, ஆமாம் நான் நல்லா தான் இருக்கேன், அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இவனும் ஆன்சர் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இவன் போக்குன்ற மாதிரி நம்மளோட கிம்மு தான் சொல்கிறா. ஸோ நம்ம ஏன் ரெண்டு பேரும் வந்து ஒரு இந்த மாதிரி விஷயத்த பேசுகிறப்ப ரெண்டு பேரும் நேரில் பார்த்து பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்கா. பார்த்தா அப்போ தான் தெரியுது ரெண்டு பேர் தனித்தனி டேபிள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போக்கும், இல்லை நான் வந்து உங்கள் டீச்சர் கூட என்னோடய டேபிளை ஷேர் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்ல, நீ ஏன் இந்த காலத்தில் இப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம கிம்மும் சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் நான் டீச்சர்னால் என்ன அர்த்தத்தில் நீ சொல்கிற, நான் சும்மா வந்து ஒரு அகாடமி லெக்சரராக தானே இருக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லனே. நம்ம போக்குல்ல, இல்லை நான் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக வந்து எல்லாரோடவே சொல்லி தருவீங்க அப்படின்னு சொன்னனே. டக்குன்னு நம்மளோட கிம் எந்திரிச்சிட்டு, இல்லை இல்லை நான் வந்து இனிமேல் டீச்சராகவே இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் நம்ம போக்கிட்ட வந்துட்டு, எனக்கு உன்ன மாதிரி ஒரு அதாவது ஒரு மேன் எனக்கு உன்ன மாதிரி ஒருத்தவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, அவனும் இல்லை நான் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இல்லை இது ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கா அதெல்லாம் கேட்குறது கிடையாதுன்னு கிம்மு டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்கிற ஒரு இல்லை மேம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ரொம்ப கோவமெல்லாம் வந்து பண்ணாதீங்க, வேறு எங்கேயாவது பண்ணுங்கன்னு சொல்ல. இவளை நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல, அவன் இல்லை நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல, ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி நிறைய லாங்குவேஜில் ப்ரப்போஸ் பண்ண அவனும் ரிஜெக்ட் பண்ணுன்ற மாதிரி போக ஒரு கட்டத்தில் கிம்மால் முடியல. ஸோ மூச்சு வாங்க, யுவன் பக் ஏன் இந்த மாதிரி நீ ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி என்னை ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னோடனே அவனும், இல்லை இல்லை நான்லாம் ஒன்று ரிஜெக்ட்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே தான் சொல்லிட்டேன்ல, உண்மையாகவே நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம கிம்மும் இல்லை இல்லை தயவு செஞ்சு நிறுத்து அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே பின்னாடி போய் உலக போயிடுவான். ஸோ டக்குன்னு நம்ம போக்கும் டக்குன்னு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டையை பிடிச்சி இழுக்க வருவான். ஸோ அப்போ தான் நம்மளோட கிம் நினைப்பா, இந்த மாதிரியான சோகமான கதை இதெல்லாம் என்ன, இதெல்லாம் இப்படி கணிக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்க டக்குன்னு அவனை அது கட்டி டையை பிடிச்சி இழுத்து நிற்க வச்சிருவான். அப்போ தான் யோசிக்கிறேன், டீச்சருடைய டையை பிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, மன்னிச்சிடுங்க நான் இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சி பார்க்கல, டீச்சருடைய பாடியெல்லாம் தொடக்கூடாது, என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட இந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. சரி ஓகே நான் உங்களுடைய கிளாத்தை இப்போ ஃபிக்ஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளும் எல்லாம் இது பண்ண வரா. நம்ம கிம் நினைக்கிறேன், என்னுடைய பேர் தான் கிம் ஹோங்டோ, எனக்கு வந்து 30 வயசு ஆகுது, அதாவது 24 வயசோடு அவன் மேலே எனக்கு க்ரஷ் இருக்கு. ஸோ இவன் என்னை வந்து வெறும் டீச்சராக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண வரப்போ கிம்மும் நம்ம போக் கையை பிடிச்சிட்டு, நான் வந்துட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் இந்த மாதிரி பொலைட்டாகிட்ட நடக்காதுன்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த சைடு வந்து ஒரு பாட் காட்டுறாங்க இல்லையா. ஸோ இதை தான் ஒருத்தவங்க வந்து ஏலத்தில் விற்றுக்கிட்டு இருக்கான். அதாவது 500 மில்லியன் தான் வரப்போகுது ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ யாராவது இதுக்கு மேலே போட்டு வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கா. யாரும் வந்து எதுவுமே சொல்லலை. அதனால் சரி ஓகே இதுவே வந்து ஃபைனல் கலர் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்றுறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஒரு பாட்டு வந்து முதல்ல சேல் ஆகுது. அதாவது இங்கே ஒரு தெஃப்ட்லாம் வந்து சேர்ந்து இங்கே ஏலத்துக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பொருள் இந்த ஏலத்தில் சொல்லப்போனாவே. இது ஒரு நாடே வந்து பார்த்திங்கன்னா இது தொலைச்சிட்டு ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்குது சொல்லப்போனால். ஸோ இது வந்து ஒரு கொரியாவுடைய ஒரு கல்ச்சுரலான ஒரு பொருள் சொல்லி ஒரு மேப் மாதிரி காட்டுறாங்க. இது வந்து 4 சீசன்ஸை குறிக்குது. ஸோ வந்து இது ஜோசன் ஏரா அவங்களுடைய காலத்துல இருந்தே வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்டது. இது வந்து 8 ஃபோல்டு ஸ்க்ரீனாக இருக்குது. ஸோ இது வந்து 4 சீசன்ஸை குறிக்குது கல்ச்சுரலாக.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப 2 நாங்கள் ஒருத்தவங்க கையை காட்ட இவனும் இல்லை சரி ஓகே நம்ம 2 பில்லியன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்கே பார்த்தீங்கன்னா யாரையோ வெளியே இருக்க பாடி கார்டெலாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே ஒருத்தவங்க பிடிச்சி நல்லா வெறித்தனமாக எல்லாத்தையும் வெளுத்து கட்டா உள்ள அதே மாதிரி ஏலமும் ஓடிக்கிட்டே இருக்கா. ஸோ இவனும் நம்ம ஹீரோ தான் சொல்ல போனால் அவன் வெளியே இருக்க கேட்டை பூட்டிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அந்த பாக்ஸ்லாம் பொருள்லாம் இருக்க போல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அங்கேருந்து ஒருத்தவன் அடி வாங்கிட்டு வந்து உள்ளகிறத இங்கே ஒருத்தவன் பார்த்துட்டு உள்ளே போய் எனக்கு என்னமோ அங்கே வேறு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி வச்சிடறான். இங்கே வந்து 4 பில்லியனோட முடியுது ஏலம். சரி கரெக்டாக அடிக்க போகிற நேரத்தில் எல்லாம் கரண்ட் ஆஃப் ஆகிடுது. எல்லாருமே வெளியே போக அங்கே நம்ம ஹீரோ ஒட்டாலாம் போட்டு எல்லாத்தையும் பொட்டி போட்டுட்டு இருக்கான். யூன் போக் தான். ஸோ போக் போட்டு அடிக்கா இங்கே ஒருத்தன் வந்து இந்த கதவை திறக்க பார்த்தா அங்கே தான் பூட்டி வச்சுட்டால நம்ம போக்கை. ஸோ இவனும் அடிக்க வர இங்கே எல்லாமே வந்து கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. டக்குன்னு வந்து அந்த இதை உடச்சிட்றான். ஸோ அந்த திருடன் தான் அவன் வெளியே போகிறான். தப்பிச்சு ஓடிட்டோண்டான்னு ஓடி போக பெரிய இதுக்குள்ளே மாட்டிட்டான். போலீஸ் வெளியே கரெக்டாக நிற்கிது. ஸோ எல்லாம் சரண்டர் ஆகிடுங்கன்னு சொன்னோடனே அவனும் கை தூக்கிறான். அப்படி இந்த சைடு வந்து நம்ம போக்கு அந்த பொருள்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கான் என்னன்ட்டு. அப்படியே இந்த திருடன் இல்லை சரி ஓகே அங்கே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுருக்கல அவன் யாருன்னு கேட்கா. உன்ன மாதிரி திருடர்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் அவன் இங்கே வந்திருக்கான். அவன் சியோங்சான் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கானோடனே சியோங்சான் வில்லேஜான்னு அவன் ஆன் பழக்கிறான். ஸோ அப்படியே வந்து இந்த சைடை அந்த வில்லேஜை தான் காட்டுறாங்க. இது வந்து ரொம்ப பாப்புலரான ஸ்பெஷல் ஏரியா போல் கொரியாவில். இங்கே நிறைய பேர் வருவாங்க ஆனால் யாரும் தங்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ட்ரெடிஷ்னல் மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபன் உள்ளது. இந்த கேட்டுக்கு வெளியே நிறைய அதாவது பாடி கார்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 21ஆம் செஞ்சுரிக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொரியாவில். ஸோ இதுதான் சோன்சங் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ தான் காட்டிகிட்டு இருக்காங்க யூன் போக்கா. இவன் தான் சொல்லிகிட்டே வரான். ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து மாடர்ன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. அவங்களுடைய ஓல்டு இதுவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை உண்மையான ஜான்சன் தான் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நான் தான் வந்து சென்ட்ரல் ஃபிகராக இருக்கேன் இந்த ஹிஸ்டாரிக்கல் வில்லேஜில். நான் வந்து 28வது தலைமுறை இந்த அதாவது ஊரின் ஃபேமிலியில் சொல்லப்போனால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உள்ளே வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கோர்பட்டூர் இல்லை அதாவது இந்த மாதிரி உங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் இது அந்த மேப் காணா போச்சு. ஸோ ஆனால் யூன் புக் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அதா அப்படின்னு சொல்ல அந்த தாத்தாவும் இல்லை அதாவது நம்மளுடைய இந்த மாதிரி கல்ச்சுரல் பொருள்லாம் வந்து 3 வருஷமாக தொலைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ காணா போயிட்டே இருக்குது. அந்த திருடர்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளால ரிலாக்ஸாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல அதாவது இந்த ஊரின் ஃபேமிலிஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா எதுவுமே வந்து நம்மளை ஒன்று கூட வந்து நம்மளால் காப்பாற்றிருக்க முடியாது. ஸோ எனக்கு உங்களை மீட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா வந்து நான் இந்த கல்ச்சுரலோடைய பொருளில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக ஹெட்டாக இருக்கிறது ஆனால் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம நாட்டு உள்ளேயும் வெளிலையும் நம்மளுடைய பொருளை திருடுறதுக்காக நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப மோசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கோட்பட்டூரில் சரி ஓகே நீங்கள் எப்படி வந்து அந்த கண்ட்ரியில் நடக்கிற அந்த ஏலத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ தாத்தான்னு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா யூன் புக் தான். யூன் புக்கோடைய தாத்தா தான் போல வரும் வான்னு சொல்லி வச்சுட்டு என்னதான் அது போலியா அப்படின்னு கேட்க போக்கும் ஆமான்னு சொல்கிறான். அதாவது இந்த மேப் இருக்கு இல்லையா அது வந்து போலியாக வந்து தயாரிச்சிருக்காங்க போல் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இது கண்டிப்பாக அவனாக தான் இருப்பான் அப்படின்னு இவன் சொல்ல அந்த தாத்தா இல்லை ஆமாம் இது வந்து கண்டிப்பாக போலியாக தான் அதாவது தயாரித்து வச்சுருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக அந்த கேம் ஜோக் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு போக் சொல்ல அந்த தாத்தாவும் சரி நீ அவனை கண்டுபிடிச்சியான்னு கேட்க இல்லைன்னு சொல்கிறான். அதாவது அந்த கார் வந்து அவன் அப்படி எடுத்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு கார் ஓடி போகுது. அதில் தான் அந்த கேம் ஜோக் இருக்கான் போல். ஸோ நான் அவனை பார்த்தா அவன் வந்து அந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. நானும் அவனை பிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப தூரம் ஓடி தான் போனேன். ஆனால் அவன் வந்து அதுக்காடி போயிட்டான். கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் அவன் வந்து சியோலில் தான் இருப்பான். அவன் வந்து ரொம்ப இப்போ நாளுக்கு நாள் வந்து ரொம்ப ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப இதுவாக மாறிட்டு வரான். கண்டிப்பாக நம்ம வந்து அவனை பிடிச்சாகணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த மாதிரி திருட்டுத்தனத்தெல்லாம் ஒழிக்க முடியும் அப்படின்னு என் தாத்தாவும் நான் அவனை வந்து அங்கே அனுப்புறது ரொம்ப கவலைப்படுறேன். ஏன்னா இது இருந்தாலும் நம்மளுடைய தலையெழுத்து விதி. ஸோ இப்படி தான் நம்மளுடைய பழங்காலத்தரெல்லாம் வந்து இதை பாதுகாக்க சொன்னாங்க. சரி ஓகே நீ அங்கே போயிட்டு ரிட்டன் பத்திரமா வா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படின்னு சைடு ஒரு பொண்ணு நல்லா கும்ஃபு கராத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த டைம் வந்து போக்கு வந்துட்டு சரி நீ இந்த அளவுக்கு உன்னோட ஸ்கில்ஸ்லாம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கா. சரி அப்படின்னோடனே அவளெல்லாம் ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கா. சரி ஓகே நம்ம இப்போ நம்மளுடைய வழியில் போகலாமா ரெடியான்னு கேட்கா. இங்கே வந்து ஒரு குரல் வருது. அந்த ஆன்ட்டியில் எடுத்துகிட்டு வந்து வெளியே சாப்பாடு கொடுக்குறாங்க. யங் மாஸ்டர் நான் வந்து நிறைய ஸ்வீட் பொட்டேட்டோ அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். போகிற வழியில் உங்களுக்கு பசிச்சுன்னா எடுத்து சாப்பிடுங்க. நீ ரொம்பலாம் சமைக்க வேணாம் முதுகு வலிச்சதுன்னா வேணாம் அப்படின்னோடனே நம்ம போக்கு ரொம்ப நன்றி நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வரோன்னு சொல்லலாம்.
அந்த பாட்டியில் சரி ஓகே நீ இந்த மாதிரி சாப்பிடாமலாம் இருக்காது, கரெக்டாக அங்கே சாப்பிடு, நல்லா தூங்கு அப்படின்னோடனே எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கா. அப்படியே வந்து இந்த யூன் அந்த பொண்ணு பேர் யூன் போல. ஸோ அவனை பத்திரமா பார்த்துக்கோ, பாடி கார்டாக இரு, அது மட்டும் இல்லை எங்கே போனாலும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்ல, பத்திரமா இருங்கன்னொடனே இவனு இல்லை நான் தான் சொல்கிறேன்ல நாங்களே எங்களை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி போக் சொல்ல. அந்த பொண்ணு கவலைப்படாதீங்க, நான் அவன் பக்கத்தில் வந்து ரொம்ப அலர்ட்டாக அவனை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்ல. இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ டக்குன்னு அந்த போக்கும் நான் ரொம்ப தூரம் போகிறேன் நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க போல். நான் தான் நீங்கள் சொல்கிறபடி நானும் இருக்கிறேன், நானும் நல்லபடியாக போயிட்டு வரேன், நான் பத்திரமாவும் போயிட்டு வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க எதை பற்றியும், நான் திரும்பி கரெக்டாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துடுவோம் நாங்கள், நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்கன்னு சொல்லிட்டேன். சரி நீங்கள் பத்திரமா இருங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாய் சொல்லி போயிடுறாங்க. இந்த அம்மாவும் அவங்க அம்மா போல் என்னன்னு தெரியல. ஸோ இவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. செய்வதான் வந்து ஒரு மாடலுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, அது சூடாக இருக்குன்னு இந்த மாடல் கத்திக்கிட்டே இருக்கா. கிம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா இந்த மாடல் தான், அதாவது ஏன் நான் சூடான காஃபியை கேட்டு ஐஸ் காஃபி தானே கேட்டேன்னொடனே கிம்மும் இது சூடானதுலாம் இல்லை, ஐஸ் தனியாக நான் வாங்கிட்டு வந்திருக்கான், இதை பாருங்க, இப்போ இதை ஊற்றிட்டா ஐஸ் காஃபி இது ரெடி அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாடல் இல்லை என்ன இதுக்கு முன்னாடியே நீ சொல்ல மாட்டியா, சரி ஓகே நீ ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்குன்னு சொல்லி அந்த காஃபி குடிச்சிக்கிறான். இப்போ தான் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் இன்றைக்கி என்ன வியர் பண்ணணும் அப்படின்னோடனே வாங்க வாங்க நான் காட்டுன்ற மாதிரி கிம் சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் காட்டுறா. இதில் இருக்கிறது நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்கன்னே அந்த மாடலு தேங்க்யூன்ற மாதிரி நம்ம கிம் சொன்னனே கிம் அப்படியே பின்னாடி தள்ளிட்டு பாய் சொல்லி போயிடுறா. ஸோ அப்படியே வெளியே நின்றுட்டு இவளுக்குன்னு ட்ரையாங்கல் ரெடி பண்ணிட்டு இருக்கா போல். அதாவது இவளுடைய ஆசை தான் அந்த ட்ரையாங்கலே, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு டிசைனர் வரா. ஸோ அவளை பார்த்துன்னு கிம் வணங்கிட்டு அதுதான் ஒருத்தவங்க எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் என்ன சொல்லனா எப்பயுமே நான் வந்து கீழே டவுன் பண்ணுறதுலாம் நினைப்பேன் அந்த டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம, அந்த டிசைனர் வந்து மாடல் கிட்ட போயிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்களா, நீங்கள் என்ன பைத்தியக்காரத்தனமா, நீங்கள் உண்மையாகவே வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்களா, நீங்கள் கெயினே பண்ணலையா வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த செலிபிரிட்டி இல்லை, அதாவது செலிபிரிட்டி மட்டும்தான் இந்த மாதிரி டிசைனர்லாம் ஷைன் பண்ணி விடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹீரோயின் இல்லை, அதாவது கிம் அவளுடைய ட்ரையாங்கல் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடறா. ரொம்ப டாப்பில் இருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அந்த இண்டஸ்ட்ரியிலே டாப்பாக இருக்கிறது அந்த கெமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிராண்டு போல். ஸோ அதை நினச்சி பார்க்க இந்த சைடு அந்த ஒரு மாடல் இல்லை, அந்த டிசைனுடைய பேக்கை பார்த்துட்டு கெமிலி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நம்மளுடைய கிம் தான் நினச்சி பார்க்குறா. அதாவது எல்லாருக்கும் ஆசை இருக்குது, செலிப்ரிட்டி கூட அது தேவைப்படுது அப்படின்னு யோசிக்கா. அந்த செலிப்ரிட்டி அந்த பவுச் வாங்கிட்ட, அதாவது இது ரொம்ப நல்லா இருக்குது, இது ஒரு ஆர்ட் செலக்ட் பண்ணாவே, இது ஒரு டிசைனர் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சின்ன ஆசைக்காக தான் நம்மளுடைய ஆசையே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன ட்ரையாங்கலை சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதுதான் என்னுடைய கனவே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கிம்மிங்க நினைக்கா. அந்த சைடு அந்த மாடலும் எனக்கு இந்த பர்ஸ் வந்து ரொம்ப பேடாக தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம கிம் இல்லை, இவன் என்ன சொல்கிறா இது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அந்த டிசைனரும் நான் இது வந்து அந்த ஷாப் மேனேஜர்கிட்ட லஞ்சம் கொடுத்து தான் வாங்கிட்டு வந்த சொல்ல போனாவே, அது மட்டும் கிடையாது, அவன் எனக்கு வந்து 10 மில்லியன்ஸ் கொடுத்து தான் நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை பித்திக்கிட்டு இருக்கா. நம்ம கிம்க்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல போல். ஸோ அப்படியே அந்த டிசைனர் இல்லை பார்த்துட்டே இருக்க நம்ம கிம் நினைக்கிறா, அதாவது அவளுக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு தூக்கி கொடுத்துட்றா அந்த மாடல் வந்து டிசைனர் கிட்டேயே போட்டுட்டு, எனக்கு இந்த கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டிசைனர் இல்லை அப்படியே வர எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குன்ற மாதிரி மாடல் சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. டிசைனர் அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கா. இந்த பாட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்மள கிம் அங்கே தான் நிற்கிறா. அதுக்கப்புறம் அவளும் கிம்மும் வந்துட்டு நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேனேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த சைடு ஒரு பொண்ணு இந்த சைடு கிம்மும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. அவள் கையா டப்புன்னு இழுத்து விடவுனே 1 2 3 எண்ணி கவுண்டில் இழுக்கவுனே நம்மளுடைய கிம் தான் பாவம் போய் உளுந்துற ஒரு பக்கம். நம்ம கிம்மு உளுந்ததில் மட்டும் கிடையாது, சிரிச்சிட்டு இருக்கா. அவன் ஏன் சிரிக்கிறானே தெரியல. ஸோ அங்கே இருக்கிறவங்க இல்லை, இந்த மாதிரியான கிளாத்தஸ்லாம் எனக்கு தேவையில்லை, நான் எனக்கு ஷூட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போகா. வேகமாக அந்த மாடல் இப்படி பீத்திக்கிட்டு போகா. டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அப்படியே அந்த அளவுக்கு அவள் விழுந்தும் கூட அவளுக்கு புத்தியே மாறாது போல். ஸோ அவள் பைத்தியக்காரி மாதிரி மறுபடியும் எந்திரிச்சிட்டு தலையெல்லாம் சீவி விட அப்படியே ஒரு மாதிரி சீன் போட்டுட்டு நடந்து போயிடுறா. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம கிம் கையில் செம்ம காயும். பாவம் அடிப்பட்டவளே இவ தான், இவளே நினச்சிட்டு வரா. அதாவது நம்மள மாதிரி இருக்கவங்களாம் இந்த உலகம் வந்து கண்டுக்காது எப்பயுமே, இந்த காரணத்தினால தான் நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சோகமாக நிற்கா. டோயங்குன்னு ஒருத்தன் வந்ததை பார்த்துட்டு கிம்க்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அந்த டோயங் வர்றப்ப கரெக்டாக அந்த டிசைனர் வந்தோடனே டோயங்கெல்லாம் அந்த மாடல் எங்கன்ற மாதிரி கேட்கா. அவங்க போயிட்டாங்க. ஏன் சரி வா நம்ம வந்து ஒரு மீட்டிங் இருக்குது போகலான்ற மாதிரி சொல்லலாம். டோயங்கும் சரி கொஞ்ச நேரம் போருன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேக்லேருந்து ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறான். நீ இந்த மாதிரி இந்த மெட்டீரியல் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் செக் பண்ணி தருவியா அப்படின்னு கேட்கா. சரின்ற மாதிரி கிம் சொல்லிட்டு அந்த ஃபைலையும் வாங்கிடுறா. வாங்கிட்டு அதில் இருக்குது ஒரு பேண்டேஜ். ஸோ அந்த பேண்டேஜை பார்த்துட்டு நம்ம கிம்க்கு என்னமோ உலக சாதனம் படித்த மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி தான் என்னோட இன்னொரு நாள் போயிட்டு இருக்கு ரொம்ப இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ரூமில் பார்த்தேன்னா
அதில நெறைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம இவங்களோட இருந்ததெல்லாம் இருக்கு போல. ஸோ அப்படியே இவளுக்கு ஒரு தம்பி இருப்பான் போல. இவன் எல்லாம் வந்தோனே மறுபடியும் நீ இந்த ஃபுட்ட எடுத்துட்டு வந்துட்டியா? அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க பாரு. அங்க வந்து கிம் வந்து ஒரு மாதிரியே பேசிட்டே இருக்கா. யாருமே வந்து நான் சொல்றத நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாரி பேசிட்டே இருக்கா. இந்த சைடு அவன் தம்பில அத பார்த்துட்டு, இது என்ன மிச்சம் கடந்ததா? அப்படின்ற மாதிரி கேட்கா. நம்ம கிம் வேகமா வந்துட்டு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கன்ற மாரி அவன திட்டிக்கிட்டே, இது வந்து இன்னைக்கு ஒண்ணும் ஷூட்லாம் ஒண்ணும் நடக்கல. அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால இதுவரைக்கும் யாரும் இத ஒண்ணும் தொடக்கூட கிடையாது சரியா? அப்படின்னோனே, உடனே அவன் தம்பி இல்ல, நான் வந்து ஒரு கார்ட்டூன் ஆர்டிஸ்ட் சரியா? எனக்கு வந்து புரோட்டீன் தான் தேவைப்படுது. நான் எல்லா நைட்டும் ஒர்க் பண்றதுக்கு புரியுதா? அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டு இருக்கா. நீ கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு நல்ல மீட்டா குடுக்கணும் அப்படின்ற மாரி சொன்னோனே, மீட்டா? அப்ப என் கால் தரவா? அப்படின்ற மாரி நம்ம கிம் சொன்னோனே, அவன் தம்பி இல்ல ரொம்ப நன்றி எனக்கு இந்த மீல் குடுத்ததுக்கே. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒர்க் பார்க்கான். இந்த சைடு தையல் மிஷின்ல நம்ம கிம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அது ஓடவே இல்ல போல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றது? உன்ன எங்கேயும் விட்டுட்டுலாம் போக மாட்டேன். நீ மட்டும் தான் இன்னும் வந்து தனியா இருக்கிறயே மிச்சம் மீதி. ஸோ உன்ன கண்டிப்பா நான் வந்து பாரிஸ்க்கு என் கூட கூட்டிட்டு போவேன். அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்படியே வந்து நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த காசெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கேன் உண்மைய சொல்லப்போனா. ஆனா அதெல்லாம் எல்லாமே காரணமே இத வின் பண்றதுக்காக தான். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதாவது இந்த கெமிலின்னு ஒரு பிராண்ட் போல. அது ஒரு அவார்ட். அதில ஜாயின் பண்ணி வின் பண்ணா பாரிஸ்க்குலாம் போயிடுவாங்க போல. ஸோ அதுக்கப்புறம் நான் பாரிஸரா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டே இருக்கா. அவன் தம்பி இல்ல, ஓ நீ இத தான் சொல்றியா? இந்த மாதிரி ஆகப் போறியா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்ப என்னுடைய கார்ட்டூன்ஸ்லாம் இந்த மாரி நல்லா போகும்ல அப்படின்னோனே, நம்ம கிம்மு, ஆமா, ஆமா நல்லா தான் போகும் அப்படின்னோனே, அவன் தம்பி இல்ல, என்ன சொல்ற? அதெல்லாம் எப்ப நடக்கும்? அப்படின்ற மாரி கேட்டோனே, கிம்க்கு கோவம் வந்துருச்சு. வாய் மூடிட்டு தின்னுடா அப்படின்ற மாரி சொல்லிட்டேன். இந்த சைடு நம்ம கிம் இல்ல, சரி ஓகே நம்ம மறுபடியும் ஒரு தடவ ட்ரை பண்ணிக்கலாம். 1, 2, 3ன்னு சொல்லி அந்த தையல் மிஷின ஸ்டார்ட் பண்றா. ஸோ ஸ்டார்ட் பண்ணோனே அது ஒர்க் ஆரம்பிச்சோனே, இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு உட்காந்துருக்க ஒரு பவுச் மாரி ரெடி பண்ணியிருக்கா போல. ஸோ அது வந்து அவளுடைய அதாவது அந்த ப்ரொஃபைல் எல்லாம் போடுவாங்க இல்லையா? ஸோ போஸ்ட் மாரி போட்டு விட்டுருக்கா. இது பாரு நல்லா இருக்கா? எவ்வளோ நல்லா இருக்கு பாரு! அப்படின்ற மாதிரி அவ தம்பிக்கிட்ட தான் சொல்லி காட்டிட்டு இருக்கா. இதுதான் என்னோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லப்போனாவே. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த பவுச்ச அது போட்டு விடா. அங்க அதில யாரோ லைக் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இது வந்து பாரேன் எனக்கு இங்க யாரோ லைக் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அப்படின்னோனே, அவன் தம்பியும் அதெல்லாம் இல்ல ஏதாவது ஸ்கேமரா இருக்க போகுது அப்படின்னு சொன்னோனே, நம்ம கிம்க்கு கோவம் வந்துருச்சு. அதெல்லாம் என் ஃபேன பத்தி இப்படிலாம் பேசக்கூடாது நீனு. சரியா இங்க பாரு அது மட்டும் கிடையாது. இந்த பவுச் ரொம்ப கியூட்டா இருக்குன்னு போட்டிருக்காங்க பாத்தியா? அது மட்டும் இல்ல அந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் போரிங்கா இருக்கு. அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட் நல்லா இல்லன்னு சொல்லி போடவும், அவன் தம்பியும் நான் தான் சொன்னேன்ல இது ஸ்கேமர் அப்படின்னோனே, ஐயோ! இது உண்மையா நல்லா இல்லையா? அப்படின்ற மாரி கிம் சோகமாகா. அவன் தம்பி அத வாங்கிட்டு, "இத பாரு நல்லா தான் இருக்கு. என்னுடைய டேப்லெட் போடுறதுக்கு இது நல்லா ஒர்த்து தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது கூட இது வந்து ஒருத்தவங்களுக்காகன்னு சொன்னோனே, அவன் தம்பி அந்த கேலண்டர பார்க்குறான். அதாவது டோயிங் பர்த்டே போல. ஸோ அதுக்காக தானா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி, சரி ஓகே. அதாவது மேனுக்குலாம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் பிடிக்காது. அதாவது டிசைனர் தான் பிடிக்கும் புரியுதா? அப்படின்ற மாரி சொல்ல, உன்ன மாதிரியே எல்லாமே நினச்சுக்கிட்டியான்ற மாதிரி கிம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ உன்ன மாரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவன் வந்து இந்த மாரி ஹேண்ட்மேடான ப்ராடக்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலிஞ்சுக்கிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில பார்த்தீங்கன்னா, ஹேப்பி பர்த்டே நெறையா வந்து விஷஸ்லாம் வருது. நம்ம டோயங்காக தான் போல. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து இந்த கெமிலிலேருந்து ஏதோ ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கா போல அந்த டிசைனர். ஸோ அத பார்த்தோனே இந்த சைடு நம்ம கிம்க்கு ரொம்ப சோகமாகிடுச்சு. அவளுடைய பையில அதையும் எடுத்துட்டு வந்திருக்கா போல. அவ செஞ்ச பவுச்சையும். அத பார்த்தோனே இவளுக்கு ரொம்ப சோகமாகா. இந்த சைடு வந்து அந்த மெட்டீரியல் குடுக்கறதுக்காக வந்திருக்கா. அதாவது நம்ம கிம்முக்கு குடுத்தான் இல்லையா? ஸோ அந்த மெட்டீரியல் குடுத்தோனே அதுக்குள்ள தான் அந்த பவுச் வச்சிருக்கா. இவளும் விஷ் பண்ணா. அவன் இல்ல, "நீ இது உண்மையாவே நீயாவா பண்ண?" அப்படின்னோனே, ஆமா இது ஒண்ணும் வந்து கேமெலி மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டோட கம்பேர்லாம் பண்ண முடியாது. ஆனா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஐட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம கிம் சொன்னோனே, அவனும் இல்ல, ஓங்டோ நீ வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ட்ரெஷர் சொல்லப்போனாவே. அதாவது சரி ஓகே, நீ இதுக்குள்ள உட்கார நான் உன்ன தூக்கிக்கிறேன். இதுக்குள்ள நீ உட்கார நான் உன்ன கூட்டிட்டு போறேன். அப்படின்னு அவன் வந்து காமெடி பண்ணான். அங்க வந்து டோயங்ன்னு ஒரு குரல் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா அந்த டிசைனர் தான். ஸோ வந்தோனே, "நீ இங்க என்ன பண்றன்ற?" மாரி கேட்கா. நம்ம டோயிங்ல, "இல்ல நான் சும்மா இங்க ஸ்ட்ரெச்சிங் அதாவது எக்சர்சைஸ் பண்றேன்ற" மாரி சொல்ல. சரி ஓகே இது என்னன்ற மாரி நம்ம அந்த டிசைனர் கேட்டோனே, "இல்ல இங்க தான் நான் கண்டுபிடிச்சேன். யாரோ வந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல." அப்படின்னு சொல்லி அவன் பொய் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அத உத்து பார்த்துட்டே இருக்கா. ஸோ அப்படியே இந்த சைட் கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் சோயலுக்காக கண்டுபிடிக்க வந்திருப்பான் இல்லையா? ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு, "சிஸ்டர் அந்த காம்ஜிக்கு இருக்கிற இடத்த பார்க் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு." அப்படின்னோனே அதுவும் நல்லதுன்ற மாரிக்கு போக் சொல்லிட்டு, "சரி நம்ம சீக்கிரமா சோயலுக்கு போறதுக்குள்ள அவங்களுக்கு மீட்டிங்க போட சொல்லிடு." அப்படின்னு சொல்லிறான். ஸோ சரின்ற மாரி அந்த இவனும் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இந்த மாதிரியான ஒருத்தவங்க கிட்டலாம் நம்மளுடைய கல்ச்சுரல் பொருள்லாம் இருக்கக்கூடாது.
அது நம்ம சீக்கிரம் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டே இருக்கா. நம்ம சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரில் ஒரு மாதிரியாக சோகமாக டக்குன்னு நம்ம போக் அவளுக்கு போயிட்டு தண்ணி அதாவது கண்ணு துடைக்கிறதுக்கு ஒரு டவல் கொடுக்குறான். ஏன் நீ அழுவுறன்ற மாதிரி போக் கேட்கா. அந்த பொண்ணும் இல்லை என்னுடைய பேக் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து சோயிலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால நான் வந்து சீக்கிரமாக அங்கே போய் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. நம்ம போக்கில் டக்குன்னு அவன்கிட்ட இருந்து அந்த டிக்கெட் எடுத்து நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க கவலையில் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுவும் என்னோட ஒரு கைண்ட்னஸான ஒரு டியூட்டி தான் சொல்லப்போனால். இதெல்லாம் வந்து என்னுடைய பழங்காலத்தில் இருக்கவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ நீயும் வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஒருத்தவங்களை மீட் பண்ண அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் என்ன மாதிரி நீ அதாவது நான் எப்படி உனக்கு உதவி பண்ணணும் அந்த மாதிரி நீயும் உதவி பண்ணணும் அப்படின்னு இந்த பொண்ணு அதை வாங்கிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துருச்சுன்னொடனே சரி ஓகே நான் போகிறேன்னு அந்த பொண்ணு போயிடா. அப்புறம் இந்த யூன் இல்லை அது அடுத்த பஸ் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுன்னொடனே சரி அது வரைக்கும் நம்ம காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணலான்ற மாதிரி போக் சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஓகேன்ற மாதிரி அந்த இவனு இவனு ஒரு மாதிரியாக சிரிக்க அப்படியே கட் பண்ணா நம்மளோட கிம்மை தான் கட்டுறாங்க. அவள் அப்படியே அங்கே இருக்கிறதெல்லாம் தள்ளிகிட்டே இருக்கிறா. அதாவது என்னென்னா அந்த ட்ரெஸ்ஸு தான். ஸோ அப்படி தள்ளிட்டு இருக்கிறப்ப அந்த கெமிலின்னு அந்த பிராண்ட் உள்ள ட்ரெஸ் ஒன்று மாட்டிக்கிச்சு. இது யார் இங்கே போட்டால் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. ஸோ இது ரொம்ப கம்மியாக வேற இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ இது வந்து கண்டிப்பாக மென்கானது தானே அப்படின்னு யோசிச்சுட்டு நம்மளுடைய யோங்டோவை தான் நினச்சி பார்க்குறான். அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல இந்த கெமிலி ஆகிட்டோம். ஸோ அதனால அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போக்கு தான் காட்டுறாங்க. ஸோ வந்து நீ ரொம்ப நாள் ஆச்சு இந்த சீரியலுக்கு வந்து இல்லையா அப்படின்னு ஒன்னே ஆமாம் இது கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு நிற்கா. கரெக்டாக வந்து சரி வா அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம போகலான்ற மாதிரி போக் சொல்ல இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரன் தான் உட்காந்துருக்கான். அவன் தான் சிசிடிவி கொடுத்து இந்த பாக்ஸ் தானே ஸோ இதை எடுத்துகிட்டு போகிறோம் தானே இதுக்குள்ளே தானே நீங்கள் அந்த தேடிட்டு இருக்க பீஸ் இருக்கு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் நம்ம அங்கே போகலாமான்ற மாதிரி சரி அப்படின்ற மாதிரி நம்ம போக்கும் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஏதோ ஒரு கியூ மாதிரி போயிட்டு இருக்கா. அது எல்லாரையும் உள்ளே விட்டுட்டு இருக்கா. நம்ம போக்கை பார்த்து அங்கே இருக்கிற ஒருத்தன் செக்யூரிட்டியில் வான்ற மாதிரி சொல்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்ல லைனாக நம்ம போக்கில் நம்ம வந்து ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சோங்சன் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அதனால தான் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் எக்ஸ்மிஸ் மீ நகருங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போக் முன்னாடி போக அவன் தடுத்துறான் செக்யூரிட்டி. இந்தாங்க என்னுடைய ஆதார் கார்டு நான் தான் இது அப்படின்னு உடனே என்னது இதுன்னு அந்த செக்யூரிட்டி கேட்கா. நான் தான் யூன் போக் நான் வந்து ஊர்மீன் ஃபேமிலியிலேருந்து வரேன் 28வது தலைமுறை நான் சோங்சன் வில்லேஜ்லேருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஓ நீ அப்போனா சோங்சன் வில்லேஜா அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி கேட்கா. ஆமாம் கரெக்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போக மறுபடியும் அந்த செக்யூரிட்டி தடுத்துடுறான். ஸோ தடுத்துட்டு என்ன ஆச்சுன்ற மாதிரி நம்ம போக் கேட்கா. அதாவது இந்த பிளேஸ்க்கெலாம் நம்மலாம் வரக்கூடாது சரியா. இதெல்லாம் கொஞ்சம் வெளிநாட்டு அப்படியே ரொம்ப பலபலமானவங்க தான் வரணும். இந்த மாதிரி அவுட்ஃபிட்லாம் வரக்கூடாது. சரி நீ முதல்ல வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம போக்கில் நீ தான் நாங்கள் வந்து கையை கட்டி கூப்பிட்டடா டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அப்படி கியூவை மறுபடியும் சாரி சொல்லிட்டு போயிடறான். போக அப்படி கிம்மும் கிராஸ் ஆகி தான் போகிறா 2 பேரும். அப்படி இந்த சைட் கட் பண்ணா அந்த கெம்லி டிஷர்ட்டை நம்ம யோங்டோக்காக வாங்கியிருக்கா போல கிம்மு. இன்னைக்கு உன் பர்த்டேல ஸோ இதுதான் என்னோட கிஃப்ட்டு உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கா. அவளை ரீஃபண்ட் பண்ணுன்ற மாதிரி சொன்னோன்னே ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கா. நீயே எனக்கு ஒரு கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நல்லா உருட்ட ஆரம்பிக்கா. உண்மையாவான்ற மாதிரி நம்ம கிம்மும் கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் சரி ஓகே உனக்கு இது பிடிக்கலன்னா நான் வேணா இதை தூக்கி போட்டுருவா இந்த கெமிலியா அப்படின்னோடனே நம்ம கிம்மு அப்படி இந்த மாதிரி இதை தூக்கி போட்டுருவா இதுதான் உனக்கு இந்த கிஃப்ட் தான் உனக்கு தேவையில்ல சரி நான் தூக்கி போடுறேன்னு சொல்லலாம். டக்குன்னு அந்த யோங்டவும் வாங்கிக்கிறான். இல்லை நீ ஒன்றும் தூக்கிலாம் போட வேண்டாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நீயே நான் அவனை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்ல போனா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வாங்கிக்கிறான். சரி ஓகே நான் இன்றைக்கி உன் பர்த்டே இல்லை நான் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக உனக்கு ட்ரீட் தரேன் அப்படின்னோடனே சரி அப்போனா எங்கள் அம்மா கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே கிம் இல்லை ஏன் என்னாச்சு நீ உங்கள் அம்மா கூட இன்றைக்கி அதாவது டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்கா. யோங்டோவும் இல்லை அதெல்லாம் கிடையாது சார் நான் சொல்லிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல நம்ம கிம்மும் இல்லை நீ இப்போது நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு தேவையில்ல அப்படின்னோடனே சரி தேங்க்ஸுன்ற மாதிரி நம்ம யோங்டோவும் சொல்லிட்டா சரி நான் போயிட்டு வரேன் அதுக்கப்புறம் உனக்கு நான் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து ஒரே நாளில் கேன்சல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்க. இவ எதில் வாங்கியிருக்கான்னு தெரியல. அப்படியே 2 பேரும் அண்ணன் தங்கச்சியும் அதாவது அக்கா தம்பியும் வந்து சாப்பிட்றதுக்காக ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. அங்கே இருக்கிற சர்வெண்ட்லாம் வந்து இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் சாப்பிடுங்கன்னு சர்வ் பண்ணேன். இந்த சைட் கட் பண்ணா ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்ன்ற மாதிரி போங் புலம்பிக்கிட்டே வரான். ஏன்னா வந்து உள்ளே விடலை இல்லையா. ஸோ அதனால தான் சரி இப்போ என்ன பண்ணுறது இது எப்படி நம்ம போகிறது அப்படின்ற மாதிரி கேட்கா. அந்த யூன் வந்துட்டு இது வந்து ஒரு கிளப் அது வந்து ரொம்ப பெரிய விஐபி அந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க.
ஸோ அதனால தான் நம்மளை போக விடலை. நானும் அங்கே வந்து போகணும் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் இது வந்து விஐபி மட்டும்தான் வந்து உள்ளே இருப்பாங்க போல். ஸோ அதனால தான் நானும் ஒரு தடவை என்டர் ஆகணும்னு சொல்லி அட்டம் பண்ணேன். ஆனால் எல்லாருமே வந்து நிறுத்திட்டாங்க. அப்படின்னோடனே விஐபியான்ற மாதிரி போக் கேட்கா, இதில் எந்த மாதிரியான பீப்புளாக இதுக்குள்ளே போவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கா. இந்த யூனில் அதாவது இந்த ஜோக் டோரின்ற மாதிரி ஒரு பீப்புளெலாம் போவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னது ஜோக் டோரியா அப்படின்னு போக் கேட்கா. ஆமாம், அவங்களாம் வந்து ரெகுலராக அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க போல் க்யூவில் அப்படின்னு சொல்ல. ஜோக் டோரினா வந்து குடிகாரன்ற மாதிரி நான் கூகுளில் டைப் பண்ணேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, நானும் வந்து கண்டிப்பாக வந்து ஜோக் டோரியாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய போக் சொல்ல, சரி ஓகே இப்போ நம்ம வந்து தங்குற இடத்த தேடலான்ற மாதிரி யூன்னு சொன்னோன்னே, இல்லை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி போக் சொல்லிட்டேன். எனக்கு இங்கே ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் இங்கே தான் பக்கத்தில் இருக்கான். ஸோ அதனால நான் அவனுக்கு வந்து கால் பண்ணுறேன், அவன் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன்லாம் எடுத்து யூஸ் பண்ணேன். இந்த சைடு அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் நல்லா குடிகாரி மாதிரி இருக்கா. நல்லா இந்த சைடு குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இந்த சைடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம யங்டோவும் நான் அந்த டிசைனரும் தான். நீ தான் என் கிஃப்ட் அப்படி இப்படின்னு இவகிட்டே அதே உருட்ட இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கேன்னு கிம்முக்கு தோணிட்டு எட்டி பார்த்தா, ஐயோ இவங்க தானா, இவங்க 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிம் யோசிக்கிறா. அந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 பேரும் கமிலி, அதாவது நம்மளுடைய கிம் வாங்கி கொடுத்த ஷர்ட்டை தான் போட்டு வந்திருக்கான். ஸோ போட்டுட்டு இது ரொம்ப லக்ஸரியாக இருக்கே, உன்ன மாதிரி ஒரு மேனை தான் எனக்கு தேவைன்ற மாதிரி இந்த டிசைனரும் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த சைடு நம்ம கிம் இல்லை, ஐயோ நான் வந்து இது ட்ரீமா என்னன்னு தெரியல, இது கண்டிப்பாக கனவாக தான் இருக்குன்னு எட்டி பார்க்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 பேரும் நம்ம கிம்மை பார்த்து பயந்துடுறாங்க. ஸோ கிம் இப்படி எட்டி பார்க்குறத பார்த்து பயந்துட்டு அப்படியே கிம் இல்லை, இது உண்மைதான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கனவுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சைடு நம்ம ஜோங் டோவும் கூட்டிகிட்டு போயிடலாம் டிசைனரா. இந்த சைடு டிசைனர் போனவ திரும்பி வந்துட்டு, இங்கே பாரு ஹோங்டோ, இது எதுவும் பார்க்காத மாதிரி நடிச்சுக்குவியா அப்படின்ற மாதிரி நம்ம கிம் கிட்ட சொல்லிட்டு, நாங்கள் 2 பேரும் டேட்டிங் சீக்ரெட்டாக பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்ல, நம்ம கிம்க்கு இன்னும் கொஞ்சம் ஆத்திரம் ஏறி நல்லா குடி போதையில் வந்துட்டு இந்த சைடு வெளியே போகிற அந்த யங்டோவும் டிசைனரும் பார்த்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரா. ஸோ அவனை பிடிச்சி தரன்னு இழுத்து அடித்து தம்சம் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ அதோடு நம்ம இந்த பார்ட்டை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இவனை அடிச்சிட்டக்கப்புறம் நம்மளுடைய ஹீரோவை எப்படி மீட் பண்ணுறான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.